நைட்டு ஏன் விடிய விடிய கூட ஒர்க் பண்றாங்க, ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க, கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருப்பாங்க. இதனால அவங்களுக்கு தூக்கம் கெடும், உடல்நிலைகள் பாதிக்கப்படும். முக்கியமா ஐ வேர்சன் எல்லாம் மாறிடும். இதனால பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுல ட்ரைனஸ் வந்துரும். கூடவே அலர்ஜி ஆயிடும், சூடா இருக்கும், எரிச்சலா இருக்கும். இதெல்லாம் வந்துச்சுன்னா தண்ணி தண்ணா போல வரும். அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் உடைய நேம் ஆன்டி கிளாக் வைஸ் 5 டைம் பண்ணுங்க. கண்ணை நல்லா ஹீலிங் பண்ணி நல்லா தெரப்பி பண்ணி பிளட் ஃப்ளோ நல்லா பியூரா போய் கிளியரா நம்மளுடைய விஷன் கிடைக்கிறதுக்கு நாம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வணக்கம் நேர்களே, யோகா மீடியாவிலேருந்து வசந்தி. இன்னைக்கு நம்ம நல்ல தகவலை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கண். இந்த கண் பார்த்தீங்கன்னா இறைவன் நமக்கு இயற்கையாகவே கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். இந்த கண் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ கொடுத்த கண்ணை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் கிட்டத்தட்ட நைட்டு ஏன் விடிய விடிய கூட ஒர்க் பண்ணுறாங்க, ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க, கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருப்பாங்க. இதனால் அவங்களுக்கு தூக்கம் கெடும், உடல்நிலைகள் பாதிக்கப்படும். முக்கியமாக ஐ வேர்சன் எல்லாம் மாறிடும். இதனால் நரம்பு பிரச்சனைகள் வந்துடும். ஸோ இந்த கண்ணை நம்ம ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்கு எப்படி ஹீலிங் பண்ணலாங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக நமக்கு பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒரு கண்ணீர் படலம் இருக்கும். அந்த கண்ணீர் படலம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தண்ணி வராமல் நம்மளை அது பாதுகாப்பான வச்சிருக்கும். சீக்கிரமாக தண்ணி நம்ம அழுதோம்னா வந்துடும் ஒன்று. இன்னொன்று, சில விஷயங்களை நம்ம யோசிச்சாலும் தண்ணி வந்துடும். உதாரணத்துக்கு நெகட்டிவாக யோசிப்போம். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் சம்பவங்கள் நடந்திருக்கும். ஸோ அதை நினைச்சாலும் நமக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். இதெல்லாம் இயற்கைங்க. பட் ஃபோனை பார்த்து அதிகமாக கண்ணில் தண்ணி வர்றது இப்போ அதிகமாகிடுச்சு. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இந்த ஃபோன் பார்க்கறதுனால நிறைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கண் வெர்ஷன் பாதிக்கப்பட்டுருச்சு. இதனால பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் ட்ரைனஸ் வந்துடும். கூடவே அலர்ஜி ஆயிடும், சூடா இருக்கும், எரிச்சலா இருக்கும். இதெல்லாம் வந்துச்சுன்னா தண்ணி தண்ணா போல வரும். ஸோ இந்த தண்ணி வராம தடுக்கிறதுக்கு ஒரு படலம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கண்ணீர் படலத்தையே உடைச்சி தண்ணியை வெளியே கொண்டு வர வேலைகளை நாம இப்ப செஞ்சிட்டு இருக்கிறோம். மரபு ரீதியில சித்தர்கள் பாத்தீங்கன்னா கண்ணில் பாதிப்பு இல்லாம வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல கண்ணாடியில அதிகம் கிடையவே கிடையாது. எப்படி அவங்க கண்ணை இவ்வளவு பவர்ஃபுல்லா வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பல்சரி நெல்லிக்காய் எடுத்துக்குவாங்க, முருங்கைக்கீரை எடுத்துக்குவாங்க, நல்லெண்ணெய் சாப்பாடுவாங்க. கூடவே அதிகமா எண்ணெய் பொருட்கள் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. காரம் இருக்காது, தண்ணி நிறைய குடிப்பாங்க. அதிகல பாத்தீங்கன்னா சோம்பு, சீரகம், இந்த தண்ணியெல்லாம் இதெல்லாம் மூலிகை குடிநீர்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நிறைய எடுத்துக்குவாங்க. முக்கியமா 7 மணிக்கெல்லாம் படுக்க போயிடுவாங்க. அப்போ காலையில் விடிகாலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. 7 மணிக்கு படுக்க போயிட்டாலே நமக்கு நல்ல ஒரு விஷன் கிடைக்கும், பார்வை திறன் அதிகரிக்கும். ஸோ இந்த பார்வை திறன் அதிகரிக்க நம்ம இந்த வேலைகளையும் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கண் பிரச்சனை வந்துருச்சு, இல்லை வராமல் தடுத்துக்கணும் அப்படின்னா கம்பல்சரி நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் மோரில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை தண்ணியில் எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்கள் விருப்பம். நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிக்கணும். முக்கியமான விஷயம், நீங்கள் இது வெயில் நிறைய அடிக்கும்போது எடுக்கணும். வெயிலில் நம்ம விட்டமின் டி எடுத்துக்கணும். அது ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஆகுது எண்ணெய் தேய்ச்சி நம்ம வெயிலில் நின்னோம் அப்படின்னா கண்ணை நம்ம சூரியனை நேருக்கு நேராக பார்க்கணும். இளம் வெயிலில் தான் பார்க்க முடியும். குழந்தைகள்லாம் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி நம்ம சூரியனை பார்க்குற மாதிரியான இடங்கள்ல இருக்கணும். கூடவே சாப்பாடு நல்ல உணவுகள் முக்கியமாக எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன உணவோடு சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா கேரட்டு, பால், பீன்ஸு, கூடவே விதை உள்ள பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். பெட்டர். நம்ம கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அதில் காட்டனை டிப் பண்ணி நல்லா கண்ணை ஒரு 10 மினிட்ஸ், அதாவது அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது நம்ம அப்படியே காய்ச்சல் வந்தால் தலைக்கு 10 போடுவோம்ல, அந்த மாதிரி கண்ணுக்கு ஒரு 10 போடுங்க. நல்லா ஒரு 10 மினிட்ஸ் to 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸாக இருங்க. அது நல்லா அப்சர்வ் பண்ணும். நீங்கள் சிஸ்டம் ஒர்க் தான் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதில் தானே அதிகமாக வேலை செய்கிறோம். எது எடுத்தாலுமே சிஸ்டம் அல்லது டேபு அல்லது ஃபோன், இதில் தான் நம்ம வேலைகளே இருக்குது. ஸோ அந்த கண்ணுக்கு நீங்கள் இது ஒன்று பண்ணுங்கள். நல்லா அந்த கண்ணை அந்த தண்ணியிலேயே கழுவுங்க. கூடவே வெள்ளரிக்காய் இருக்கு இல்லையா, இது ஒரு நாள் செய்யுங்க. வெள்ளரிக்காய் முன்னையெல்லாம் நம்ம அது கம்பல்சரி செய்வோம். வெள்ளரிக்காய் ரவுண்டாக பீஸ் பண்ணி அதையும் கண் இமை மேலே வச்சு நல்லா அதை கூலிங் ஆக்குவோம். கண்ணுக்கு கம்பல்சரி குளிர்ச்சி தரணுங்க. இது முக்கியங்க. நாம தான் சூடாக்கி வச்சுட்டு இருக்கிறோம். எண்ணெய் வச்சுக்கிறது இல்லை, அப்படியே தலைக்கே தேய்ச்சி குளிச்சாலும் நல்ல தலையை உணர்த்துறதும் இல்லை. தலையை நல்லா ஈரமாக பின்னிட்டு போயிடுவோம். அது நமக்கும் ஜலதோஷத்தையும் பிடிக்கும்,
கூடவே கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஜலதோஷம் பிடிச்சா என்ன ஆகும், கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். நாம தான் அதெல்லாம் உற்பத்தி பண்றோம். ஸோ அதை வந்து நம்ம வராம தடுத்துக்கலாம். இந்த திரிபலா தண்ணியை வெது வெதுப்பா இருக்கும்போது நீங்க உங்க முகத்தை கழுவுங்க. கண்ணை முக்கியமா நல்லா கண்ணை மூடி இப்படி கொஞ்சம் மசாஜ் எல்லாம் பண்ணி கழுவுனீங்க அப்படின்னா அனைத்து நரம்புகளும் ஸ்டிமுலேட் ஆகும். நம்ம வந்து ஹீலிங் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லாவும் தூக்கம் வரும், நல்லா பிரிஸ்காவும் ஒர்க் பண்ணலாம். கம்பல்சரி பனங்கல்கண்டு தண்ணி எடுத்துக்கோங்க, பனங்கல்கண்டையும் போட்டுக்கோங்க. அது சும்மா கூட நீங்க சாப்பிடலாம், அந்த தண்ணியும் எடுத்துக்கலாம். 20 நிமிஷம் கம்பல்சரி நம்ம வந்துட்டு வெயில்ல நிக்கணும். இதுதான் விட்டமின் டி. ஸோ இது நமக்கு அவசியம் தேவைப்படுது. வெயில்ல நம்ம நின்று நம்மளுடைய சூரிய ஒளியை நம்ம நேராக பார்க்குற மாதிரி இருக்கணும். நேரடியாக பார்க்க முடியாது, பட் நம்மளால எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ அவ்வளோ நேரம் நிற்கலாம். ஓகேங்களா? அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது இந்த புருவத்துக்கும் இந்த மூக்குக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளத்தில் ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் எல்லாத்தையுமே சரி பண்ணி நம்மளை நல்லா வந்து ஆக்டிவாக வச்சுருக்கிறதுக்கு, அதுவும் கண் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. BL2 இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸோடைய நேம். ஆன்டி கிளாக்வைஸ் 5 டைம் பண்ணுங்க. 1 to 2 நிமிஷம். நீங்களே உங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் ஸ்ட்ரெயின் ஆகுது, நமக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரகிளாக தெரியுது அப்படின்னா நீங்களே இதை வந்து உங்கள் கண்ணாடியை போட்டிருந்தாலும் சரி கழட்டி வச்சுட்டு பண்ணுங்கள். இல்லை ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கம்பல்சரி ஒரு நல்ல ஒரு நேராக ஒரு இடங்களை பார்த்து நீங்கள் இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப டென்ஷன்லாம் குறைஞ்சி ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சி நர்வ் எல்லாம் நல்லா ஆக்டிவாக இருக்கும். சிமுலேட் பண்ணதுக்கு இது ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். GB1 இது வந்து டெம்பிள் பாயிண்ட். இது வந்து ஐ ஸ்ட்ரெயின் விஷன் கிளியர் வந்து நல்லா நமக்கு கிடைக்கும். ஐ ஸ்ட்ரெயின் ஆகி விஷன் கிளியராக வருங்க. அடுத்தது L14 ஹேண்ட் பாயிண்ட்ஸ். இது வந்து நம்மளுடைய கண்ணில் இருக்கிற ரத்தங்கள் வந்து கரெக்டாக ஃப்ளோவாக போகிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். அடுத்தது liver 3. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். காலில் இந்த விஷன் இருக்குது, ஐ நர்வுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். liver 3 பாயிண்ட்ஸ். நேர்களே, நீங்க வந்து இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பண்ணி உங்களுடைய கண்ணை வந்து நல்லா ஹீலிங் பண்ணி நல்லா தெரப்பி பண்ணி பிளட் ஃப்ளோ வந்து நல்லா பியூரா போய் கிளியரா நம்மளுடைய விஷன் கிடைக்கிறதுக்கு நாம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்குங்க. இப்போ இருக்கிற உலகத்துல ஃபாஸ்ட் உலகம்னு சொல்லுவோம். 24 மணி நேரம் பத்தலன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த 24 மணி நேரத்துல கம்பல்சரி நம்ம ஒரு 7 to 8 மணி நேரம் தூங்குறதுக்கு ஒதுக்கணுங்க. ஸோ எல்லையா பெட்டுக்கு போயிடுங்க. ஒரு 1/2 hour அட்லீஸ்ட் ஒரு 1 hour முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை வந்து ஆஃப் பண்ணியே ஆகணும். ஃபோன் பார்க்குறத தவிர்த்தணும், ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைன்னா ஃப்ளைட் மோடில் போட்டுருங்க. அதே மாதிரியே ஒரு 10 minutes ஆகுது நீங்கள் அன்னைக்கு என்ன சம்பவங்கள் என்ன வேலைகள் செஞ்சோம், என்ன நல்ல விஷயங்கள்லாம் நடந்துச்சுங்கிறத ஒரு ரிமைண்டர் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன வேலை செய்யணுங்கிறத ரிமைண்டரில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான நம்ம திங்கிங்லாம் இருந்துச்சுன்னா ஃபோன் பார்க்குறது நமக்கு குறைஞ்சிரும். இதை அப்படியே நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லுங்கள். விட்டமின் சி உள்ளது, விட்டமின் ஏ உள்ள ஃபுட்ஸ் எல்லாம், அதில் கேரட் இருக்கு, இரும்பு சத்து உள்ள பொருட்கள், கண்ணுக்கு வந்து நிறைய வந்து தேவைப்படுகிறது வந்து விட்டமின் சியும் ஏபி, அதே மாதிரி இரும்பு சத்துக்கள். ஸோ இதெல்லாம் உணவுகளை நம்ம கொடுக்கணும், குழந்தைகளுக்கும் கொடுக்கணும், நாமளும் எடுத்துக்கணும். கூடுமான வரைக்கும் எவ்வளவு காய்கறிகள் நம்ம பச்சையாக எடுத்துக்க முடியுமோ அதெல்லாம் எடுக்கலாம். கேரட்டு, பீட்ரூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீர் மாதிரி அடித்து கொடுங்க. கேரட்டு அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அடித்து கொடுங்க. இதெல்லாம் சாப்பிடும்போது நார்மலாகவே நமக்கு வந்து கண் பார்வை திறன் அதிகரிக்கும். அதே மாதிரியே கண் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏதோ நீங்கள் போகிற பக்கம் வேலை செய்கிற பக்கம் இல்லை பஸ்ஸில் வண்டியில எல்லாம் ட்ராவல் பண்ணும்போது கண்ணில் தூசு அடிச்சிருச்சு அப்படின்னா ஐ கிளீனிங் கப்பு இருக்குது, அதை வாங்கி உங்கள் கண்ணை வந்து நல்ல தண்ணி விடணுங்க. நல்ல தண்ணியில் இருக்கு அந்த கண்ணை வந்து நல்லா முழிச்சு எடுங்க. வேறு எந்த இதுவுமே தேவையில்லை. கண்ணு பிரச்சனை வந்துருச்சா உடனே வந்து மெடிக்கலுக்கு போகணும், டாக்டரை போய் பார்க்கணுன்றதெல்லாம் இல்லாமல் நீங்களே செல்ஃபாக உங்கள் கண்ணை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. தினமுமே நம்ம இந்த கண்ணை வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியில் வந்துட்டு தானே நம்ம வீட்டுக்கு போகிறோம். உடம்புல நம்ம குளிக்கிற மாதிரியே நம்ம கண்ணையும் வந்து கம்பல்சரி கழுவணும், க்ளீன் பண்ணணும். ஐ கப்பில் உங்கள் கண்ணை நல்லா விழிச்சு ஐ க்ளீன் பண்ணிக்கோங்க. பிரச்சனைகள் எதுவும் வராமல் கண்ணை நல்லா ஹீலிங் பண்ணி ஃப்யூச்சரில் உங்கள் குழந்தைங்களுக்கும் சரி நாமளும் சரி நல்ல ஆரோக்கியமான கண் பார்வை திறனோடு இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி.